ஜோதிடர் சேலம் உமாராணி. இந்த ஆகஸ்ட் மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக நிலவரம் பற்றி பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் மாத கிரகங்கள் பயிற்சி இருக்கு. அது எப்போ எந்த தேதியில மாத கிரகங்கள் பயிற்சி ஆகுது, டைம் என்ன அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்தா ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது 1/8/2026 சனிக்கிழமை காலை 9:28 அளவில் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருந்து தன்னுடைய நீச்சஸ்தானமான கன்னி ராசிக்கு உத்திரம் 2ஆம் பாதத்துல பயிற்சி அடையக்கூடிய அமைப்பாகுங்க சுக்கிர பகவான். அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டானா ஆகஸ்ட் மாதம், அதாவது 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:51 அளவில் செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு மிருக சீரிடம் 3ஆம் பாதத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடையக்கூடிய அமைப்பாகுங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டானா புதன் பகவான் அப்படின்னு ஆகஸ்ட் மாதம், அதாவது 5/8/2026 புதன்கிழமை இரவு 7:54 அளவில் புதன் பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு புதன் பகவான் பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆகஸ்ட் மாதம், அதாவது 17/8/2026 திங்கட்கிழமை காலை 7:58 அளவில் சூரிய பகவான் கடக ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி வீடு மூல திருகோண வீடான சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்புங்க. அடுத்தது புதன் பகவான் பாருங்க, கடகராசியில, அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி, அதாவது 22/8/2026 சனிக்கிழமை இரவு 7:31 அளவில் புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அமைப்புங்க. புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி அங்க அஸ்தங்கமும் அடையக்கூடிய அமைப்புங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்க, இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த மாதிரி அமைப்புல தான் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்புங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் படி கிரகங்கள் மாத கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்புல தான் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பாகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.